வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா 3வது ஓடிஐ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா 3வது ஓடிஐ. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நிறைய முக்கியமான மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவில வந்து பாத்தீங்கன்னா ஆட் கொடுக்குறாங்க. அந்த லெவலுக்கு ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஆப் தான். ஸோ நீங்க ஹெட் டு ஹெட் வைஸா நீங்க வந்து ஆப் வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் என்ட்ரி ஃபீஸ்ல எவ்வளவு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல முக்கியமான சீரீஸ்க்கு எல்லாமே லீடர் போர்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎலுக்குலாம் நம்ம வந்து அது 30வது ரேங்க்குள்ள வந்தாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டில். ஏன்னா ஈஸி தான், ஒரு மேட்சுக்கு நீங்க 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே ஈஸியா உள்ள வந்துடலாம். அதனால ஏன்னா காம்படிஷனுங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாச்சும் ஒரு ஆப்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து சும்மா ஒரு 2-3 மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து மேட்ச் வந்து அதே பிட்ச் தான். 1வது ஓடிஐ எங்க நடந்தது, 2வது ஓடிஐ எங்க நடந்தது, அங்கதான் 3வது ஓடிஐ மேட்ச் நடக்க போகுது. ஸோ பிட்சை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்லயும் வந்து ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் வச்சு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் அட்டாக் வந்து அதிகமா பண்ணாங்க. நம்ம கூட சொன்னோம் ஸ்பின்னுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி செகண்ட் ஓடிஐலயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஃபுல்லா ஸ்பின்னர் அட்டாக் வச்சு வின் பண்ணாங்க. 9 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து ஸ்பின்னர் வச்சு தான் எடுத்தாங்க. இந்தியா வந்து ஒரு 6 விக்கெட் வந்து ஸ்பின்னர் வச்சு எடுத்தாங்க. 1 விக்கெட் மட்டும் முகமது சிராஜ் அவர் மட்டும்தான் இந்த மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட் எடுத்த ஒரே பவுலர் வந்து சிராஜ் மட்டும்தான். அதுவும் இந்த 1 விக்கெட் தான். இது எல்லாமே 15 விக்கெட் ஸ்பின்னர்ஸ். ரன் அவுட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணக்குல எடுக்கல. அது வந்து நம்ம சும்மா வந்து இது பண்ணிக்கோம். மொத்தம் 19 விக்கெட்ல 16 விக்கெட் தான். 3 விக்கெட் ரன் அவுட் ஆச்சு. அதுல நம்ம மென்ஷன் பண்ணல, ரன் அவுட் மென்ஷன் பண்ணல. ஃபாஸ்ட் எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐலயும் ஸ்கோர் வந்து ஒரு 130 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜா வந்தது. செகண்ட் ஓடிஐலயும் ஒரு 230 இங்கேயும் ஒரு 240. ஆனா இந்தியா இவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை நண்பா. சோ அசலன்கா அவர்லாம் ஒரு பவுலர் மாதிரியும் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹசரன்கா, ஒரு தீக்ஷானா, ஒரு பத்திரனா, இவங்க இப்படி பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்தா பரவாயில்ல, போய் அசலன்கா பால்ல வந்து அவுட் ஆகுறதுங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல நண்பா. அதுவும் இந்த லங்கா பிரீமியர் லீக்ல கூட அசலன்கா சில மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்டே கிடைக்காம போன மேட்ச் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட பவுலர் கிட்ட இந்தியா இப்படி விக்கெட் கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல வின் பண்ணக்கூடிய மேட்ச். ஒரு 240ங்கிறதுலாம் ஈஸியான டார்கெட். 300 பால்ல 240 பொறுமையா ஆனாலே வந்துடலாம். ஸோ இதுல வேற ரோஹித் சர்மா நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஏதோ உருட்டி அவுட் ஆகிருந்தா கூட பரவாயில்ல, நல்ல பயங்கரமா ஒரு ஹிட்டரா நல்ல ஒரு 50+ ரன் வந்து அதிரடியா ஆடி கொடுக்காரு. அப்படி இருந்து இந்தியாவால இது பண்ண முடியாது. ஒரு 32 ரன் வித்தியாசத்துல ஸ்ரீலங்கா வின் பண்றாங்கிறது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், இந்த மேட்ச் வின் பண்ணாலும் ஒண்ணுதான், வின் பண்ணாலும் ஒண்ணுதான். வின் பண்ணா மட்டும்தான் இந்த சீரியஸை வந்து நம்ம வந்து டிரா பண்ண முடியும். இல்ல தோத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்ல நம்ம வின் பண்ணாலும் டிரா தான், தோத்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளவு சீரீஸ் வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிடுவாங்க. ஓவராலா 137 மேட்ச், 80 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்டும், 56 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் அடிச்சிருக்காங்க. 0ல இருந்து 200க்குள்ள 44 இன்னிங்ஸும், 200 to 249க்குள்ள 108 இன்னிங்ஸ். இந்த நம்ம 2 ஓடியுமே பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் 4 இன்னிங்ஸுமே ஆடி இருக்காங்க. 200 to 249க்குள்ள தான் ஆடி இருக்கிறாங்க. அடுத்து 250 279க்குள்ள 78 இன்னிங்ஸும், 300+ பாத்தீங்கன்னா ஒரு 44+. அடுத்து ஹை ஸ்கோர் வந்து இந்தியா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 375க்கு 5. அண்ட் லோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 50க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 வந்து இஷ்டத்துக்கு மாத்தி அனுப்பிக்கிட்டு, ஸோ அதுவே ஒரு மைனஸா தான் நான் பாக்குறேன். பட் பவுலிங் ஆப்ஷன் நல்லாவே தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும்.
அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், சிராஜ் சிங். ஒரு 3 பவுலிங் ஆப்ஷன் வந்து ஸ்பின்னர் அட்டாக் வச்சிருக்காங்க. இந்த 3 பேர் வந்து ஸ்பின்னர், இந்த 2 பேர் வந்து ஃபாஸ்ட் அட்டாக் வச்சிருக்காங்க. இதுல வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல வந்து சிவம் துபே வந்து இந்தியா வந்து யூஸ் பண்றாங்க. சோ பெருசா வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபேக்கான ரோல் வந்து கிடையாது. ரோஹித் சர்மாக்கான ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ அப்பவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படிலாம் பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ ப்ராப்பரா பவுலிங் ஆப்ஷன் வச்சு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு நிஷன்கா மாதிரியான பிளேயர்ஸ், ஒரு குசால் மெண்டிஸ் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஏதோ ஆடினாங்கன்னா பரவாயில்ல. வெள்ளலைக்கு கூட அவங்களால தான் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்சும் தோத்துருக்கோம். நம்ம பேட்டிங் வந்து பயங்கரமா ஆடி கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் இது அவாய்ட் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்பின்னருமே நமக்கு முக்கியம். அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் கிரவுண்டா தான் இருக்கு. அதனால அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் 3 பேருமே பாத்தீங்கன்னா 2 ஓடியிலுமே நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. அக்சர் பட்டேல் 2 ஓடியில 3 விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட், குல்தீப் யாதவ் 3 விக்கெட்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாருங்க அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சிங் 2 விக்கெட்டும், சிராஜ் வந்து 2 விக்கெட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே விக்கெட் இருக்கு. டோட்டலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 4 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ சிவம் துபே கூட சேர்த்தீங்கன்னா டோட்டலா நமக்கு வந்து 5 ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 10 விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ பாதிக்கு பாதி ஸ்பின்னர் அட்டாக் அதிகமா இருக்குங்கிறதுனால நீங்க அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே போல பேட்டிங் அட்வான்டேஜும் அக்சர் பட்டேலுக்கு இருக்கு, சுந்தருக்கும் இருக்கு. 2 பேருமே 2 ஓடியிலுமே பேட்டிங் பண்ணி இருக்காங்க. அதனால அக்சர் பட்டேல், சுந்தர், குல்தீப் யாதவ் இந்த 3 ஸ்பின்னருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிங்குக்கு வேணா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகலாம். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிராஜும் அந்த லெவலுக்கு தான் பவுல் பண்றாரு. நான் திடீர்னு சிங்கு வந்து பால் நல்லா ஸ்விங் ஆச்சுன்னா ஒரு 2-3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அதனால பவுலிங் ஆப்ஷன்ல ஸ்பின்னர்ஸ்க்கே பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் பேட்டிங் ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், சிவம் துபே. இதுல வந்து ரோஹித் சர்மா மட்டும்தான் 2 ஓடியுமே நல்லா ஆடி இருக்காரு. மீதி யாருமே பாத்தீங்கன்னா இதுல சுக்மன் கில் லாஸ்ட் மேட்ச் கூட ஓகே ஒரு 35 ரன் அடிச்சாரு. அப்புறம் மிடில் ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கல. அது வந்து விராட் கோலியா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், சிவம் துபேயா இருக்கட்டும், இந்த 4 பேருமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லும். பட் எல்லாருமே காமனா வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா KL ராகுலுக்கும் சிவம் துபேக்கும் இந்த மேட்ச் வேணா பர்டிகுலரா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஒரு ஸ்மால் லீக்னு வந்துட்டா உங்க ஆப்போனன்ட் எல்லாருக்கிட்டையுமே ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி கண்டிப்பா இருப்பாங்க. அந்த இடத்துல KL ராகுல கூட ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் KL ராகுல யாருமே எடுக்கல. ஸோ நம்ம வந்து எடுத்திருந்தோம். அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து டக் அவுட்ல போயிட்டார். நம்ம வந்து அடிஷனல் அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம் KL ராகுல, அது மிஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் டீம் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு பிளேயர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இந்த மாதிரி மேட்ச்ல டோட்டலா சோலி முடிஞ்சிடும். அதனால பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, அக்சர் பட்டேல், சுந்தர், குல்தீப் யாதவ் இந்த 6 பேருக்குமே நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மினி கிராண்ட் லீக் மாதிரியான லீக்ல சிங்கு, KL ராகுல், சிவம் துபே இந்த 3 பேரையும் கொஞ்சம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்டா இந்தியா இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க இந்தியாவுக்கு ஃபேவராகவே டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்து வந்து ஸ்ரீலங்கா டீம்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிஷன்கா வந்து இந்த மேட்ச் வந்து ஃபிளாப் ஆவர் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து ஃபிளாப் நம்ம ஒரு 30 ரன்னுக்கு கீழே அடிப்பார் நினைச்சோம், நான் டக் அவுட்ல போயிட்டாரு. அதே மாதிரி அபிஷ்கா பெர்னாண்டோ நல்லா ஸ்கோர் பண்ணுவார் சொன்னோம். அதே மாதிரி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங்ல அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல வந்து நல்ல டாப் ஸ்கோர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 2ல வந்து வந்தாரு. மெண்டிஸ் ஒரு 40 ரன்னும் அவர் ஒரு 40 ரன்னும் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸா வந்து பாத்தீங்கன்னா அபிஷ்கா பெர்னாண்டோ கிட்ட இருந்து நமக்கு வந்து கிடைச்சது. அடுத்து நிஷன்கா, குசால் மெண்டிஸ், அதுக்கப்புறம் சாம் விக்ரமா, அஸ்லன்கா, ரியாங்கி. ஸோ இந்த 6 பேர்ல மோஸ்டா எல்லாருமே முதல் இம்பார்ட்டன்ட் வந்து அஸ்லன்கா. இந்த பாருங்க எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு பவுலர் பால் அவுட் ஆனா கூட பரவாயில்ல, அஸ்லன்கா பால்ல போய் அவுட் ஆறாங்க. அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஏதோ இந்த சீசன்ல முதல் 3 விக்கெட் 2ஆம் மேட்ச் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. 6 விக்கெட் பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு. இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங்கே மொத்த விக்கெட் 5 விக்கெட். ஆனா அவர் மட்டுமே 6 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. பட் அந்த லெவலுக்கு ஒருத்தான பவுலர்லாம் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ODI சீரீஸ் எடுத்து பாருங்க, அஸ்லன்காவோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசா கிடையவே கிடையாது. ஏன் T20 வேர்ல்டு கப் கூட எடுத்து பாருங்க, ஸ்ரீலங்கா கூட விளையாடும் அப்ப கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த சீரீஸ்ல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா
கேப்டன் இருக்கு அப்படிங்கிறதுல நல்லாவே வந்து பவுல் பண்ணி கிடக்காரு. அவர் தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால அசலங்காக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா குஷால் மெண்டிஸ். ரீசன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஏன்னா ஒன்னு கேஎல் ராகுல் இல்லைன்னா குஷால் மெண்டிஸோட தான் நீங்க போய் ஆகணும். அப்படிங்கும் போது எல்லாருமே குஷால் மெண்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்றாங்க. கேஎல் ராகுல் யாருமே ப்ரிப்பேர் பண்ணல. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிஷன்காவை ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு 50% பேர் வந்து நிஷன்காவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முதல் மேட்ச் அடிச்சாரு, ரெண்டாம் மேட்ச் டக் அவுட், மூணாம் மேட்ச் டக் அவுட் ஆக மாட்டாரு, ஒரு சில ஸ்கோர் பண்ணுவார். எப்படியும் குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 ரன் வந்து நீங்க வந்து குறையாம நிஷன்காட்ட இருந்து இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். அதனால ஒரு 50% பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற யாரையுமே பெருசா பேட்டிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கமிண்டோ மெண்டிஸ், வெள்ளாளகே, தனஞ்சயா, வாண்டர்ஸே, அடுத்து வந்து அர்ஷிதா பெர்னாண்டோ. இதுல வந்து எல்லாருமே காமனா வந்து வெள்ளாளகேக்கும் வாண்டர்ஸேக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன் பிளஸ் பேட்டிங் பேக்கப் இருக்கு. இவர் பாருங்க 67 ரன் பேட்டிங்லயும் 40 ரன், ஆல்மோஸ்ட் 40 ரன் பேட்டிங்லயும் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது எல்லாருமே இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கமிண்டோ மெண்டிஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, ஸ்பின் இருக்கு. அதனால இவரையும் ஃபோக்கஸ் பண்றவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் இருக்கும் போது அவரையும் ஃபோக்கஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நிஷன்கா, குஷால் மெண்டிஸ், அசலங்கா, கமிண்டோ மெண்டிஸ், வெள்ளாளகே, வாண்டர்ஸே, இந்த 6 பேரையுமே நீங்க ஸ்ரீலங்கால இருந்து நீங்க தாராளமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிடலாம். அடுத்து இப்போ ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபா தான் கொடுத்துருக்கோம். குஷால் மெண்டிஸ், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், அசலங்கா, அக்ஷர் படேல், சுந்தர், வெள்ளாளகே, குல்தீப் யாதவ், சிங்கு, வாண்டர்ஸே. ஸோ சிராஜை மட்டும் மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஸ்ரீலங்கால இருந்து 1, 2, 3 and 4 பிளேயர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் வேணாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் படேல், சுந்தர், கில்லு, குல்தீப் யாதவ், இந்த 4 பேருமே பெஸ்டா இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா பியூர் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்றது காட்டிலும் லாஸ்ட் மேட்ச் கூட குல்தீப் யாதவ் தான் ட்ரை பண்ணேன் கேப்டனா, வைஸ் கேப்டனா அக்ஷர் படேல ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு ஓகே தான். ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மேட்ச் வந்து இந்தியா கண்டிப்பா வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபேவராகவே கிரியேட் பண்ணுங்க. சிவம் துபே, சிராஜ், கமிண்டோ மெண்டிஸ், குஷால் மெண்டிஸ் கிடையாது, கமிண்டோ மெண்டிஸ், அடுத்த அர்ஷிதா பெர்னாண்டோ, அந்த ஒரு 4 பேரையுமே நீங்க தாராளமா உங்களுடைய கேம் சேஞ்சரா நீங்க இந்த மேட்ச்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ இந்தியா கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணும் அப்படின்னு நம்புறேன். சோ நீங்களும் இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய வீடியோ பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இந்தியா வின் பண்ணுமா தோக்குமா அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.